ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூலை 13ஆம் தேதி. மார்க்கெட்ல வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாம். அதுக்கு ஸ்டாக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல வந்தது டிஃபென்ஸ் செக்டார் நியூஸ் தான். பிடிஎல் இன்னைக்கு 2.5% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. என்ன ரீசன்? இந்தியன் கவர்மெண்ட் ஆஸ்ட்ரா மார்க் 2 இந்த மிசைல இனிமே இந்தியன் கவர்மெண்ட் கம்பெனிஸ் மட்டும் இல்லாம பிரைவேட் கம்பெனிஸும் தயாரிக்க அனுமதி அளிச்சிருக்காங்க. இதுவரை பிடிஎல் மட்டும்தான் இதுல மோனோபோலியா இருந்தது. ஸோ இப்ப பிரைவேட் கம்பெனிஸும் வர்றதுனால ஸோ இந்த மோனோபோலி இல்லாம போயிடுமோன்ற ஒரு பயத்துல இன்னைக்கு இறங்கி இருக்கு. இதனால டாடா, பாரத் ஃபோர்ஜ், மஹேந்திரா, அதானி இந்த நிறுவனங்களுக்கும் எதிர்காலத்துல மிசைல் ஆர்டர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதனால பிடிஎலுக்கு ஷார்ட் டேர்ம்ல ஒரு நெகட்டிவ் நியூஸா இது பார்க்கப்படுது. ஸ்கிரீனர் வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பிடிஎல் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் 3.15% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1302 per share. ஸ்டாக்கோட பி 114, இண்டஸ்ட்ரியல் பி 59.3, டிவிடெண்ட் 0.35%, 52 week high 1851, 52 week low 1086, book value 116, return on capital employed 13.8%, return on equity 10.2%, debt to equity 0, debt 0.32 crore தான் debt இருக்கு. earnings per share 11.5, promoter கிட்ட 74.9% holding இருக்கு. pledging எதுவும் இல்ல. 6 மாசத்துல 11.2% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஒரு வருஷத்துல 27.6% நெகட்டிவ் ரிட்டர்ன். price to book value 11.3, current ratio 2.01, net profit margin லாஸ்ட் இயர் அதுக்கும் மொதல் இயர் கம்பேர் பண்றப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு 17.2%. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லேட்டஸ்ட் குவார்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது கடைசி குவார்டர்ல 23.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 115 crore நெகட்டிவ்ல இருக்கு. அடுத்த ஐடி ஜெயிண்ட் நியூஸ் தான். அதாவது டிசிஎஸ் அவங்களோட லீடர்ஷிப் டீமை ஃபுல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் காரணம். கிளவுட், டேட்டா, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிஸ்னஸை வேகமாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு புதிய பிஸ்னஸ் யூனிட்ஸை உருவாக்கியிருக்காங்க. ஸோ 12 மெம்பர்ஸ்க்கும் மேற்பட்ட சீனியர் லீடர்ஷிப் பொசிஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன்னா வருங்காலத்தில் அதாவது எதிர்காலத்தில் அதிக குளோபல் ஏஐ ப்ராஜெக்ட்ஸை ஜெயிக்கணும் அப்படின்ற நோக்கம்னு சொல்லியிருக்காங்க டிசிஎஸ். டிசிஎஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் 5.23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2177 per share ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல். ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்துருந்தோம் மகாராஷ்டிரால பயங்கர மழை. ஸோ அதனால பூனேல விபத்து நடந்திருக்கு. வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் கிட்டக்க ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ எத்தனை பேர் இறந்துருந்தாங்கன்னு தெரியலன்னு. ஆனால் இன்னைக்கு 9 எம்ப்ளாயிஸ் இறந்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. 14 மெம்பர்ஸ் மீட்கப்பட்டு ஸோ சிகிச்சை பெற்றுட்டு வராங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. இந்த செய்தி வந்த பிறகு இன்னைக்கு ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் 2.4% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 1.49% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 460 per share. டிமார்ட் Q1 ஃபினான்ஷியல் இயர் 27 ரிசல்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ மார்க்கெட் பார்த்த அளவுக்கு அவங்களோட ரெவன்யூ ப்ராஃபிட்டும் வரல. அதனால இன்னைக்கு 3% டவுன் ஆயிருச்சு. சேல்ஸ் க்ரோத் லாஸ்ட் இயர் 7.1% இருந்தது. இப்போ 5.5% கம்மியா இருக்கு. மெட்ரோ சிட்டிஸ்ல க்ரோத் ரொம்பவும் குறைவா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நான் மெட்ரோ சிட்டிஸ்ல நல்லா பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிளிங்கிட், ஜெப்டோ, ஸ்விக்கியோட இன்ஸ்டாமார்ட் இது மாதிரி குயிக் காமர்ஸ் கம்பெனிஸ் கடுமையான போட்டி கொண்டுட்டு வருது. ஸோ அதனால டிமார்ட் இப்ப 7 சிட்டிஸ்ல இருந்து வெளியேறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1000 crore டிபெஞ்சர்ஸ் மூலம் ஃபண்ட் ரைஸ் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க டிமார்ட். இப்ப டிமார்ட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அவென்யூ சூப்பர் மார்க்கெட்ஸ் 2.60% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 3977 per share. ஸ்டாக்கோட பி 84.8, ஆனா இண்டஸ்ட்ரியல் பி 38.1 தான். 52 week high 4950, 52 week low 3529, book value 375, return on equity 13%, ROCE 17.2%, promoter கிட்ட 74.5% holding இருக்கு. pledging எதுவும் இல்ல. debt 0.10, debt 2425 crore, earnings per share 47. 6 மாசத்துல 6.55% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஒரு வருஷத்துல 0.42% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. கரண்ட் ரேஷியோ 1.98, price to book value 10.6, price
நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 4.32%, அதுக்கும் முதல் இயர் 4.54%. ஸோ லாஸ்ட் இயர் கம்மியாக இருக்கு. லேட்டஸ்ட் குவார்டர் அதுக்கு முதல் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது லேட்டஸ்ட் குவார்டரில் 4.58% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்கு, 646 crore. டாடா கேபிட்டல் இனி கோல்ட் லோன் பிசினஸ்லயும் இறங்க போறதா சொல்லியிருக்காங்க. யோக் லோன்ஸ். ஸோ இது வந்து ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் கோல்ட் லோன் என்பிஎஃப்சி. இதுல 88.6% ஸ்டேக்கை டாடா கேபிட்டல் வாங்கியிருக்காங்க. இந்த டீலோட வேல்யூ 318 crore சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 93 கோடி இதுல இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போறோம்னு சொல்லியிருக்காங்க டாடா கேபிட்டல். ஸோ இந்த யோக் லோன்ஸ் இப்போதைக்கு 708 crore அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஹேண்ட் வச்சிருக்காங்க. 32,000 வாடிக்கையாளர்கள் இவங்களுக்கு இருக்காங்க. 162 பிரான்ச்சஸும் இருக்கு. ஸோ இது மூலமா டாடா கேபிட்டல் இனி ரீட்டைல் லெண்டிங் பிசினஸ்லயும் க்ரோ ஆக போறதா சொல்லியிருக்காங்க. டாடா கேபிட்டல் இப்போ எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.17% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 360 per share. ட்ரிவேணி இன்ஜினியரிங் டிமர்ஜர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிமர்ஜருக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 22 சொல்லியிருக்காங்க. நீங்க 3 த்ரிவேணி இன்ஜினியரிங் ஷேர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ஒரு த்ரிவேணி பவர் டிரான்ஸ்மிஷன் ஷேர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. த்ரிவேணி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் 2.91% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 475 per share ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி 50 0.22% டவுன். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.71% டவுன். நிஃப்டி பேங்க் 0.40% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் டேட்டாக்கு போய் யார் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ்னு பார்த்தரலாம். நிஃப்டி 50ல ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். கெய்னர்ஸ் டிசிஎஸ் 5.48% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்ன நியூஸ்னு நம்ம பார்த்துட்டோம். டிசிஎஸ்க்கு அடுத்தது HCL டெக், டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், விப்ரோ. தொடர்ந்து 5 ஸ்டாக்ஸுமே ஐடி ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு டாப் கெய்னர்ல இருக்கு. ரேலியா இருக்கு ஐடி ஸ்டாக்ஸ். அதுக்கு அடுத்ததா பஜாஜ் ஆட்டோ, ஓஎன்ஜிசி, என்டிபிசி, M&M, HDFC லைஃப், பவர் கிரிட், அதானி என்டர்பிரைசஸ், டைட்டன், மேக்ஸ் ஹெல்த், கொட்டக் பேங்க், டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் எல்லாம் இன்னைக்கு கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்கு. லாசர் யாருன்னு பார்த்தரலாம். நிஃப்டி 50ல டாடா ஸ்டீல் 2.56% டவுன். Indico 1.83% down. Grasim, JSW Steel 1.61% down. Tata Consumer, Eternal, Bajaj Finserv, BEL, Hindustan Unilever, HR Motor, Asian Paints, Ultratech Cement, Dr. Reddy, Bharati Airtel, Hindalco, Cipla, HDFC Bank, Reliance இவங்க எல்லாமே லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்போ பேங்க் நிஃப்டில யாரு கெய்னர்ஸ்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் லாசஸ் பார்த்தரலாம். ஏயு பேங்க் 1.65% டவுன். ஸோ போன வாரம் ஏயு பேங்க் தொடர்ந்து ஏறிட்டே இருந்தது. இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. எஸ் பேங்க் 1.38% டவுன். இண்டஸ்இன் பேங்க் 1.11% டவுன். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கனரா பேங்க், HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பிஎன்பி, ஐசிஐசிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாம் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தரலாம். டாப் கெய்னர் ஃபெடரல் பேங்க் 1.50% கிரீன். அதுக்கு அடுத்ததா யூனியன் பேங்க் 1.33% கிரீன். கொட்டாக் பேங்க் 0.24% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அகெயின் மார்க்கெட் டேட்டாக்கு போய் இப்போ இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டெரிவேட்டிவ்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் ஆன நிஃப்டி 100, 200, 500, மைக்ரோ கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே மோஸ்ட்லி ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸ் 9.36% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது மார்க்கெட்ல அன்சர்டினிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா அர்த்தம். செக்டார் வைஸ் பார்த்தலாம். நிஃப்டி ஆட்டோ 0.11% கிரீன். எஃப்எம்சிஜி 0.92% டவுன். நிஃப்டி ஐடி தான் இன்னைக்கு டாப் கெய்னர் 3.41% கிரீன். ஸோ மெயினாக டிசிஎஸ் தான் ரீசன். அதுக்கு அடுத்ததா நிஃப்டி மெட்டல் 1.27% டவுன். நிஃப்டி மீடியா 0.86% கிரீன். ஃபார்மா டவுன். பிஎஸ்யூ டவுன். நிஃப்டி பிரைவேட் பேங்க் டவுன். நிஃப்டி ரியாலிட்டி 1.46% டவுன். கன்சியூமர் டூரபிள்ஸ் 1.22% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 0.51% டவுன். கெமிக்கல்ஸ் டவுன். நிஃப்டி ஆர்இஐடிஸ் அண்ட் ரியாலிட்டி டவுன். நிஃப்டி சிமெண்ட் டவுன். ஸோ டவுன்னு பார்த்தா எல்லாமே மோஸ்ட்லி ரெட்ல தான் இருக்கு. கிரீன்னு பார்த்தா நிஃப்டி கன்சியூமர் டூரபிள்ஸ் அண்ட் நிஃப்டி ஐடி இவங்க 2 பேரும் தான் கிரீன்ல டாப்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. நிஃப்டி மீடியா 0.86% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ பிஎஸ்சில சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.22% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்ட் ரேட் அண்ட் சில்வர் ரேட் பார்த்தரலாம். 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு
rupees டவுன் ஆயிருக்கு 14,291 போயிட்டு இருக்கு 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 13,100 போயிட்டு இருக்கு 130 rupees கம்மி ஆயிருக்கு 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 1,718 போயிட்டு இருக்கு ஸோ சில்வர் ரேட் பெர் கிராமுக்கு 235 ஸோ நோ சேஞ்சஸ் யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ருபி இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 95.76 பெர் டாலருக்கு ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தம்போது 95.3 அந்த ரேஞ்சில் பார்த்துருந்தோம் ஸோ இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம ருபி ரொம்ப வீக் ஆயிருக்கு பிரெண்ட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் பார்த்துடலாம் $78.96 பெர் பேரல் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தப்ப 76 இருந்தது 74 இருந்தது இப்போ 78 இன்னைக்கு மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா $79.80 பெர் பேரல் வரைக்கும் போயிருக்கு ஸோ இப்போ ட்ரேடிங் வியூவில் 15 மினிட்ஸ் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம் நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ்க்கு ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் டவுன் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 57,497.65 ஸோ இன்னைக்கு காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு பீக் பார்த்தீங்கன்னா 58,081.05 வரைக்கும் போயிட்டு இப்போ 57,808.40 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்துடலாம் ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸும் இன்னைக்கு ஓப்பன் ஆகிறப்ப கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு 24,003.90 அங்கே சப்போர்ட் எடுத்து மேக்ஸிமமாக 24,162.70 வரைக்கும் போயிருக்கு இப்போ சைட்வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ 24,154.20 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ